வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, கலர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜெல்லின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது ஜெல்லி கிடையாது. இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கேக்கு, ஐஸ்கிரீம், பிரியாணி, வெரைட்டி ரைஸ் இப்படிப்பட்டது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னடா இதோ தர்பூசணி தோல் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? இதில் தாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். வேற எதுல பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, பப்பாளி காய் இருக்குல்லாங்க, அந்த பப்பாளி காயிலேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து தர்பூசணியை மேலே இருக்கக்கூடிய ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்க தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் தோல். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து நீட்டாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைஸ் பீஸாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பீஸாக இன்னும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ பொடி பீஸே கட் பண்ணால் போதுங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுவே மீடியமான சைஸ் தாங்க. இந்த சைஸே போதுமான அளவு. இதே அளவில் நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இனி நம்ம ரெடி பண்ணி வரும்போது நமக்கு அந்த கேக்கு யூஸ் பண்ணுற அளவு சைஸ் நமக்கு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மீடியம் பவுலுக்கு ஒரு பவுல் சைஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இனி நம்ம என்ன பண்ணலாம், வாஷ் பண்ணி ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேங்க. இனி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு 3 கப் தண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் கப்புக்கு ஒரு 3 கப் தண்ணி மீடியமாக நம்ம வச்சுருக்கிற காய் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெந்நியும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாமே நம்ம அதோட சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வரது அளவுக்கு நம்ம வந்து பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 40% இப்போ வந்து வெந்திருக்கு. இனி பார்த்தீங்கன்னா இன்னும் அது சேஞ்ச் ஆகும். உங்களுக்கே தெரியும், அந்த காயோட பதம் வந்து கண்ணாடி சைஸில் வரும். இப்போ பார்த்தீங்களா கண்ணாடி பதம் பாதி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு சைஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முழு வேக்காடுமே வெந்துடுச்சுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ சைஸாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கும் இப்போ வெந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் கப்புக்கு 1 கப்பு சீனி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஸ்வீட் ஜாஸ்தியாக சீனி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து நல்லா கொதிச்சு மேலே வரட்டும். லைட்டாக ஒரு கம்பி பதம், ரொம்பலாம் தேவையில்லைங்க, நார்மலாக இருந்தாலே போதும். கொஞ்சம் கொதி வந்த பிறகு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இதை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சது பார்த்தீங்களா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இப்போ சர்க்கரை பாகும் நமக்கு வந்து நல்லாவே கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தர்பூசணிக்காயை நம்ம இந்த சர்க்கரை பாக்கோட நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம அதோட சேர்த்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சமாக ஆற விட்டு நீங்கள் வந்து 4 பங்காக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தர்பூசணிக்காய் வந்து நமக்கு வந்து சர்க்கரை பாகில் போட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு கலர் காமிக்கிறதுக்காக கண்ணாடி கிளாஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன பவுல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க தர்பூசணி சர்க்கரை பாகில் போட்டதை வந்து 4 பங்காக நம்ம வந்து இப்போ பிரித்து எடுத்தாச்சு. இதில் நான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர், அப்புறம் க்ரீன் கலர், எல்லோ கலர், அப்போ ஒன்று நார்மலாகவே வைக்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கரெக்டாக 2 ட்ராப்ஸ் விட்டுருக்குறேன். அதோட கலர் வந்து போக போக இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுவும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அதை வந்து கலர் பிடிக்கிறதுக்கு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லோ கலரும் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நான் சேர்க்குறேன். எல்லா கலருமே 3 கலருமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஒரு ஜெல்லி ஃபீலிங் உங்களுக்கே தெரியும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா ஊற விட்டுக்கலாம். ஊற விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பிளேட் அரேஞ்ச்மெண்ட் நம்ம இப்போ கொஞ்சமாக பண்ணிக்கலாம். இந்த வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து இந்த பேப்பரில் வந்து அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி அதில் எடுத்துக்கும். அதுக்கு பிறகு நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ரீன் கலர் வச்சாச்சு, ஆரஞ்சு கலர் இப்போ வந்து அதுவும் நம்ம வச்சாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து அது அப்சர்வ் பண்ணி எடுக்கிறது.
அடுத்துல எல்லோ கலரையும் நம்ம வந்து ஆர்டினரியாக வச்சுருக்க கலரையும் நம்ம அதோட சேர்த்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஜாஸ்தியாக சர்க்கரை பாகு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்து மேலே லைட்டாக ஒத்தடம் கொடுத்து எடுத்த மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ ஓரளவு சர்க்கரை பாகு உங்களுக்கு வந்து அதோட வந்துடும். அப்போ சீக்கிரம் குயிக்காக நமக்கு வந்து ட்ரை ஆகி கிடைக்குங்க. உங்களுக்கு இது வீட்டுக்குள்ளே வச்சும் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு குயிக்காக வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சூரிய ஒளியிலையும் வெயில்லையும் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வெயிலில் காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கையிலேயே ஒட்டலை எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். கலரும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ க்ரீன் கலர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. 2வது எல்லோ கலர். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிங்கிள் பண்ணி நீங்கள் வந்து காய வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லா கலரும் ஒன்றோட ஒன்று ஒட்டி பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த கலருமே எதோடையும் ஒட்டலை. தனித்தனி கலராகவே இருக்குது. இப்போ நம்ம எல்லா கலரும் வச்சாச்சு. இப்போ வந்து கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். ஃபேண்டாஸ்டியான டூட்டி ஃப்ரூட்டி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்